எபேசியர் 4 அதிகாரம் அதனுடைய 6 வசனம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எவ்வளவு நல்ல தேவன்! எல்லாருக்கும் ஒரே தேவனும், நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவன், ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர்தான் தேவன், அவர்தான் பிதா. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அப்ப தேவன் நம்மேல், நம்மோடு, நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். இது ஒரு ஆசீர்வாதமே நமக்கு போதும். அன்னைக்கு சந்திப்பார், அப்பப்ப சந்திப்பார், அற்புதம் செய்வார், கண்ணீரை துடைப்பார், கவலைகளை மாற்றுவார். இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. எல்லாம் நமக்கு செய்வார். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு பயம் நமக்கு இருந்தா, ஒரு பக்தி நமக்கு இருந்தா, நாம பாவம் செய்யவே மாட்டோம். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே போர்த்திபாருடைய மனைவி தன்னை கிட்டி சேரும் பொழுது தன் வஸ்திரத்தை உதறிவிட்டு அவன் ஓடினான். கர்த்தருக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி? அப்ப கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இருந்தா நீங்க சொல்லுவீங்க, நான் கர்த்தருக்கு முன்பாக நான் பாவம் செய்ய மாட்டேன். கர்த்தருக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி? கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா பாவத்துக்கு நாம் தூரமா இருப்போம், பரிசுத்தமா இருப்போம். ஏன்னா கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். கர்த்தருக்கும் பாவத்துக்கும் ரொம்ப தூரம். கர்த்தருக்கு பாவம் பிடிக்காது. அவர் நம்மோடு கூட இருந்தா பாவம் நம்ம கிட்டே வரக்கூடாது. அப்ப பாவத்தை வெறுக்கிறவர், ஆனா பாவியை என்ன பண்றாரு? நேசிக்கிறார். அதனாலதான் வேதத்துல அவர் சொல்றாரு, யாரா இருந்தாலும், உங்கள் பாவம் சிவேர் என்று இருந்தாலும், இரத்தாம்பர நிறத்தில் இருந்தாலும், அதை மாற்றி உறைந்த பனியை போல வெண்மையாய் மாற்றுகிற தேவன். அதனால தைரியமா கிருபாசன தண்டைக்கு வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நம்மோடு கூட இருக்கக்கூடிய தேவன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன். யாரை பார்த்து சொன்னாரு? யோசுவாவை பார்த்து சொன்னார். அப்ப மோசையோடு இருந்தாரு, அதுக்கப்புறம் யோசுவாவோடு கூட இருக்கிறாரு. நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இன்னைக்கு யாருடைய தேவன்? என்னுடைய தேவன். நீங்க சொல்லுங்க உங்க கரத்தை வச்சு, என்னுடைய தேவன். அல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாம் இருந்தாரு, அவர் கூட இருந்தாரு. ஈசாக்கு இருந்தாரு, யாக்கோபு இருந்தாரு, அவங்க கூட இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க இப்ப செத்து போயிட்டாங்க. ஆனா இப்ப யாரு இருக்கிறது? நம்ம தான் உயிரோட இருக்கிறோம். இப்போ நம்ம கூட இருக்கிறார். ஏன் தேவன்? என்னுடைய தேவன். அப்ப அவர் நம்மோடு கூட இருந்தா நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் நம்மோடு கூட அவர் இருக்கும் பொழுது, சரி இப்படி வச்சுக்கலாம், அவர் நம்மோடு கூட ஏன் இருக்கிறார்? அவர் நம்மோடு கூட இருந்தா நம்ம என்ன செய்வோம்? ஒரு 24 காரியங்களை செய்வோம். அவர் நம்மோடு கூட இருந்தா, முதலாவது எபேசியர் 4 அதிகாரம் அதனுடைய 1 வசனத்திலே, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, தேவன் என்னோடு கூட இருந்தா அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் பாத்திரவானாக நடந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. உங்களை எதற்காக அழைத்தாரு? பரலோகத்துக்கு என்று நம்மை அழைத்தார்.
அப்ப அந்த அழைப்புக்கு நான் பாத்திரவனாக நடந்து கொள்ளுவேன், அபாத்திரவானாய் நடந்து கொள்ள மாட்டேன். ஏன் தெரியுமா? தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறதுனால நான் என்னை தேவன் அழைத்த அழைப்புக்கு நான் பாத்திரவனாய் நடந்து கொள்வேன். 1 தெசலோனிக்கேயர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்போ பரிசுத்தத்துக்காக அழைத்தார். அப்ப அந்த பரிசுத்தமாகவே நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் இயேசுவை, அதாவது தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை குறித்து உமது பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளையார் இயேசு. தேவன் பரிசுத்தர். அதனால்தான் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்ப பரிசுத்தத்திற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு பரிசுத்தமானது. நிறைய பேருக்கு நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்பது தெரியல. அழைப்பு பரிசுத்தமான அழைப்பு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே, ஆரோன், லேவியர் இவங்களெல்லாம் பரிசுத்தத்துக்காக அழைத்தார். அவங்க ஒரு காரியத்தோட பரிசுத்தத்தை தவறக்கூடாது. பரிசுத்தமா நடக்கணும், பரிசுத்தமா வாழணும். அவங்க வஸ்திரத்திலே பரிசுத்தம், அவங்களுடைய பாகையிலே பரிசுத்தம், அவங்களுடைய செய்கையிலே பரிசுத்தம், அவங்களுடைய நடையிலே பரிசுத்தம், அவங்க உடையிலே பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தம். பரிசுத்தம் குறைஞ்சிச்சு தண்டிச்சிருவார், அடிச்சிருவார். பரிசுத்தம் இல்லாம போச்சு அவங்களை அங்கேயே அடிச்சிருவார். அது பிரதான ஆசாரியனா இருந்தாலும் பரிசுத்தம் இல்லாம உள்ள போனா அவங்க அங்கேயே செத்து போயிடுவான். கயிறுல காலில் ஏற்கனவே கயிறு கட்டி உள்ள அனுப்புவாங்க. அங்க காலில் பெல்லு, அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், நடக்கிற சத்தம். அந்த நடக்கிற சத்தம் ரொம்ப நேரம் கேட்கலன்னா அவர் என்னாச்சு? தேவன் அவரை அடிச்சிட்டாரு, அவர் செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். அப்ப அவர் செத்து போயிட்டா உள்ள யாரும் போக முடியாது. யார் போனாலும் செத்து போயிடுவாங்க. ஏன்னா உள்ள தேவன் வாசம் பண்றார். எவ்வளவு பயங்கரமான தேவன்! பரிசுத்தத்துல தேவன் ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறார். ஒரு ரூம்னு வச்சுங்க, அந்த ரூம்ல உள்ள யாருன்னா போனா செத்து போயிடுவாங்க. எப்படி இருக்கும்? அந்த திரைச்சிலை முதலாவது பிரகாரம், அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். 3 இதுவா இருக்கும். பிரகாரம் வரைக்கும் தான் எல்லாரும் போக முடியும். அதுக்கு பிறகு பரிசுத்த ஸ்தலம், அது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்கள் அந்த இடத்துல போலாம். அதுக்கு பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம், பிரதான ஆசாரியர் மட்டும் போக முடியும். அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக அந்த பலியினுடைய ஆட்டினுடைய அந்த பலியுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அங்க போனோம். அங்க தேவன் உட்கார்ந்து இருப்பார், அங்க தேவன் வாசம் பண்ணுவார். அந்த இடத்துல போனவங்க உயிரோட வர்றது கஷ்டம். போனா உயிரோட வந்துட்டா பெரிய பாக்கியம். அந்த இடத்துல பிரதான ஆசாரியன் அந்த அழைப்புக்கு பாத்திரவானா நடந்தாதான் உள்ள போக முடியும். பாத்திரவானா இல்ல, அங்கேயே மரிச்சு போயிடுவான். உள்ள யாரும் போய் தூக்க முடியாது. அந்த காலில் கட்டி இருக்கிற கயிறை பிடிச்சி அப்படியே இழுத்துருவாங்க, அப்படியே வெளியில வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்து அடக்கம் பண்ணிடுவாங்க. இதுதான் தேவனுடைய நியமனம் பழைய ஏற்பாட்டுல. ஆனா இப்ப தெரியுமா, புதிய ஏற்பாட்டுல தைரியமா கிருபாசன தண்டைக்கு வாருங்கள். ஏன் தெரியுமா? திரைச்சிலையை 2ஆக கிழிச்சிட்டார். இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது, அவர் ஜீவனை விட்ட பொழுது திரைச்சிலை, தேவாலயத்துடைய திரைச்சிலை 2ஆக கிழிந்து விட்டது. இனிமே வித்தியாசமே இல்லை. பிரகாரத்துக்கும் வித்தியாசம் இல்லை, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வித்தியாசம் இல்லை, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வித்தியாசம் இல்லை. எல்லாம் ஒன்னாயிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே பரிசுத்தம் ஆயிடுச்சு. இவ பிரகாரத்துல போனாலே பரிசுத்தம் தான். பிரகாரத்துல போனாலே மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் நம்ம பார்த்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் இன்னைக்கு நம்மையே தேவன் அவருடைய ஆலயமா மாத்திட்டாரு. சாலமோனை பார்த்து, நான் வாசம் பண்ணத்தக்க ஒரு ஆலயத்தை நீ எப்படி கட்டுவ அப்படின்னு கேட்டார். சரி, நீ கட்டி இருக்கிற, நான் அதுல வாசம் பண்றேன். ஆனா இப்படி இப்படி உன் சந்ததி நடக்கணும், உன் பிள்ளைங்க நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா நான் உங்களை தண்டிப்பேன். எல்லாம் கண்டிஷனும் போடுறாரு.
சாலமோனும் விண்ணப்பம் பண்றாரு, ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் பாவம் செய்வார்கள்னா அவர்களை நீர் மன்னிக்க வேண்டும், நீர் பொறுக்க வேண்டும் அப்படின்லாம் விண்ணப்பம் பண்ணி அது போல பேசி தேவன் சரி இந்த ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ற எல்லாருக்கும் நான் செவியை சாய்த்து அவங்கள விடுதலை பண்ணுவேன். அடிமைத்தனத்துல இருந்தா அவங்க அடிமைத்தனத்துல இருந்து விடுதலையாக்கி திரும்ப அவங்கள கொண்டு வருவேன். அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு நம்மை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டாமா? எவ்வளவு பரிசுத்தமான தேவன் நம்மளை அவர் அழைத்திருக்கிறார், நம்மை அவரே அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தேவன் நம்மோடு இருப்பதின் காரணம் 2ஆம் வசனம். வாசிங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இரண்டாவது, அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாங்கிறதுனா என்ன அர்த்தம்? தாங்கிறது, ஒருத்தர் பண பற்றாக்குறையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பணம் கொடுத்து தாங்கிறது. ஒருத்தர் தூங்குறாங்கன்னா அவங்கள கழுத்துல அவங்கள சுமக்கிறது. பரவாயில்ல தூங்குங்க அப்படின்ட்டு அவங்க தூங்குறதுக்கு இடம் கொடுக்குறது. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துன்னு போவோம், பக்கத்தில் இருக்கிற ஆள் தூங்குவாங்க, தூங்கி தூங்கி மேலே விழுவாங்க. சொல்லி சொல்லி பார்ப்போம், ஒரு கட்டத்தில் அவங்களால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி தூங்கட்டும், எத்தனை தடவை தான் சொல்றது, அவங்க கழுத்து மேலே சாஞ்சி தூங்குவாங்க. அப்போ அதை தாங்கணும். அது அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க. அன்பு இருந்தா நாம தாங்குவோம். அன்பை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அன்பு தாங்கும், சகிக்கும், சுமக்கும். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு எரிச்சல் இல்லை, அன்புக்கு வன்கண் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அன்புக்கு விலையே இல்லை. அல்லேலூயா. அன்புதான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அந்த அன்பினால் ஒருவர் ஒருவர் தாங்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைங்க, அன்பினாலே தாங்கணும். அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது கூடாத காரியமா இருக்கும். அன்போடு நாம் இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே நாம் பிரவேசிக்க முடியும். அதனாலதான் ஒரு தேவன் சொல்றார், தன்னுடைய சிநேகிதனுக்கான ஒருவன் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான ஒரு அன்பு இல்லை. ஜீவனையே கொடுக்கும் அன்பு, உயிரையே கொடுக்கும். அதுதான் அன்பு. அப்படிப்பட்ட அன்பை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவாராக. அல்லேலூயா. மூன்றாவதாக 3ஆம் வசனத்துல, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியின் ஒரு மனம். ஒரு மனம் சில நேரத்தில் கெட்டு போயிடும். நீங்க ஒருமனப்பட்டு ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இருவர் ஒருமனப்பட்டா, இப்போ ஒரு புருஷன் மனைவி ஒருமனப்பட்டு தேவனத்துல ஒரு காரியத்தை கேட்டா அதை பெற்றுக்கொள்வீங்க. அப்ப நீங்க பெற்றுக்கொள்ளலைன்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு மனம் வரல, ஒரு மனம் இல்லாம கேட்கிறோம். அப்ப ஒரு மனம். அப்ப ஆவியின் ஒருமையை நாம் காத்து கொள்ள வேண்டும். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆவியினுடைய ஒரு மனத்தை அவங்க காத்து கொள்ளாம எரிச்சலா அடையிறது, கோபப்படுறது. அதனாலதான் கோபம் செஞ்சாலும் 26ஆம் வசனத்துல, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அப்போ ஆவியினுடைய ஒருமை கெட்டு போயிடும் கோபப்பட்டா. சிலர் கோபம் வந்த வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிடுவாங்க,
தாங்களுக்கு தான் பேச தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பேசிட்டு அதிகம் வாங்கி கட்டிக்குவாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. அப்ப நாம ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்காக நமக்கு பேசவே தெரிஞ்சா கூட நம்ம பேசாம அமைதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் ஆவியின் ஒருமைப்பாடு கெட்டு போகாம இருக்கும். இதெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு மனுஷன் போவதற்கு தேவையான ஒன்று. பரலோகம் போறதுக்கு அழைப்பு தேவை, பரலோகம் போறதுக்கு அன்பு தேவை, பரலோகம் போறதுக்கு ஒருமை, ஆவியின் ஒருமை தேவை. அல்லேலூயா. பரலோகம் போக 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பூரண புருஷனாய் மாற வேண்டும். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பூரண புருஷராய் மாற வேண்டும். பரலோகத்துல பாத்தீங்கன்னா ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. இந்த உலகத்துல தான் நாம ஆண் பெண். ஆனா பரலோகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி ஆயிடுவாங்க. எல்லாரும் தேவதூதர மாதிரி ஆயிடுவாங்க. அங்க ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி ஆயிடுவாங்க, தேவனை போல மாறிடுவாங்க. இந்த உலகத்துல தான் வித்தியாசங்கள். அதனால ஒன்றை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நாம என்னதான் ஒருத்தர் ஆம்பளைன்னு திமிரு காட்டினாலும் ஒரு நாள் அவங்க எல்லாரும் ஒன்னா மாறிடுவாங்க. அல்லேலூயா. தேவ தூதர மூலம் போல மாறிடுவாங்க. இன்னொருத்தர் பொம்பளை அப்படின்னு அவங்க தங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்தினாலும், எந்த ஒரு குணத்தை வெளிப்படுத்தினாலும் இந்த உலகத்தை வரைக்கும் தான் அது எல்லாமே. இந்த உலகத்தோடு அது போய்விடும். பரலோகத்துல ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, வித்தியாசமே இல்லை. எல்லாரும் தேவ தூதரை போல மாறி விடுவோம், சிறு குழந்தைகளை போல மாறி விடுவோம். அங்க பாய் கேல் எல்லாம் கிடையாது, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நாம் எல்லாரும் ஒரே மாதிரி. அப்போ நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம். அதனால ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் நாம இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிளான் என்ன, பூரணமா மாறணும். அதுதான் பூரண புருஷன். அந்த வளர்ச்சி, அதாவது ஒரு மனுஷன் எப்பொழுது பாவத்தை வெறுத்து பாவத்தினால் வரக்கூடிய பாதிப்பு தன்னை பாதிக்காதபடிக்கு, பாவம்னா என்ன அப்படின்னு பாவத்தை பற்றி அறிவு இல்லாதபடிக்கு அவங்க வளரணும். தேவனுடைய பிள்ளைகள் அப்பதான் அந்த பூரண புருஷராக கூடிய அந்த லெவலுக்கு போக முடியும். அந்த பூரண புருஷராக இருப்பதற்காக தான் இயேசு நம்ம மேல இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறார், நம்மள பூர்ண புருஷரா. அதனாலதான் பூரண புருஷரா இருங்க. ஏன்னா ஸ்திரியா இருந்தா சாத்தான் ஏமாத்திடுவான். ஏவாள் கிட்ட போய் இந்த பழம் நல்ல பழம், இது பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது பத்தியா? ஆமா ஆமா அழகா இருக்கு. இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா நீ தேவனை போல மாறிடுவ. அப்படியா? அப்போ பெண்ணா இருந்தா ஏமாத்திடுவான், புருஷனா இருந்தா ஏமாத்த முடியாது. ஆதாம் கிட்ட சாத்தான் போல. அதனாலதான் இப்ப எல்லாரையுமே ஆண்டவர் என்ன பண்றாரு, புருஷரா மாத்திடுறாரு. பூரண புருஷரா மாத்திட்டா சத்ரு நம்மளை ஏமாத்தவே முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம ஆண் என்று பெண் என்று இருக்கலாம், ஆனா ஆவில பூரண புருஷர். அதே போல 12ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அடுத்தது பக்தி விருத்தி. நாம் பக்தி விருத்தி அடைய வேண்டும். அப்போ பக்தி விருத்தின்னா நம்ம சின்ன பசங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்போ பக்தின்னா அவங்களுக்கு என்னன்னா வசனம் டெய்லி வாசிக்கணும், டெய்லி ஜெபம் பண்ணணும், சாப்பிடும்போது ஜெபம் பண்ணணும், தூங்கும்போது ஜெபம் பண்ணணும். அதுதான் அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பக்தி. டெய்லி பைபிள் வாசித்தியா, இன்னைக்கு பைபிள் வாசித்தியா, காலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ணியா, அதெல்லாம் பெற்றோர் செக் பண்ணணும். காலையில் எழுந்த உடனே பிள்ளைங்க ஜெபம் பண்ணாங்களா?
அதே போல தூங்கும்போது ஜெபம் பண்றாங்களா? தூங்கும்போது ஜெபம் பண்ணிட்டு தூங்கு. அதே போல சாப்பிடும் போது ஜெபம் பண்றாங்களா? சாப்பிடுறிய ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடு. அப்போ அந்த பக்தியில வளர்க்கணும், ஜெபத்துல வளர்க்கணும். அதே போல வேத வாசிப்புல வளர்க்கணும். இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளா இருந்தா டெய்லி ஒரு 5 வசனம் இல்ல 10 வசனம் அவங்கள ஒரு டைரியில எழுத வைக்கணும். ஒரு பைபிள் ஃபுல்லா அவங்கள எழுத வைக்கணும். பாருங்க, ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு குழந்தையும் அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க பெரிய வயசு ஆகிறதுக்குள்ள அவங்க பைபிளை எழுதி முடிச்சிருக்கணும். ஒரு முழு பைபிளை எழுதி முடிச்ச ஒரு குழந்தை நரகத்துக்கு போகுமா? சொல்லுங்க, எப்படி போகும்? டெய்லி வசனம் எழுதுற குழந்தை, டெய்லி பைபிள் வசனத்தை படிக்கிற குழந்தை, டெய்லி ஜெபம் பண்ற குழந்தை, டெய்லி வசனத்தை எழுதி ஒரு பைபிள் ஃபுல்லா எழுதி முடிச்சிருக்கிற குழந்தை, அந்த குழந்தைய தேவன் கைவிடுவாரா? கைவிட மாட்டார். கண்டிப்பா பரலோகம் தான் அந்த குழந்தை போகும். அதுக்குதான் உங்க குழந்தைகளை பக்தியில பக்தி விருத்தி அடைய வைக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு, இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கும் பொழுதே அவங்களுக்கு இசை கருவிகளை வாசிக்க சொல்லி கொடுக்கணும். தேவனுக்காக நேர்த்தியாக இசை கருவி வாசி. அவங்கள கிளாஸுக்கு அனுப்புங்க, பக்தி விருத்தி. அவங்கள பாட்டு கிளாஸுக்கு அனுப்புங்க, பாடல், ஆண்டவரை பாடி துதிப்பதற்காக. அவங்களுக்கு ஜெபம் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுங்க. சில பிள்ளைங்க சின்ன வயசுல ஜெபம் பண்ண ஜெபத்தையே பெருசான உடனே கூட ஜெபம் பண்ணுவாங்க. ஏசப்பா என்னை ஆசீர்வதியும், எங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதியும், இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பெரிய பசங்களை பார்த்து ஜெபம் பண்ணுங்கன்னா அதே ஜெபத்தை அவங்க பண்ணா எப்படி இருக்கும்? அப்ப பூரண புருஷரா அவங்க எப்ப மாறுது? அப்ப பூரண புருஷர் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? அப்பா பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தை உண்டாக்கினவரே, பூமியை உண்டாக்கினவரே, எங்களை அண்ட சராசரங்களை உண்டாக்கினவரே, எங்களை உண்டாக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் யார் என்பதை சொல்லி சொல்லி அவரை துதிப்பாங்க. ஆண்டவரே, எங்க தேசத்தை சத்தியம், எங்க சபையை ஆசீர்வதி, எங்க சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, அவங்களுடைய வியாதிகள் நீங்கி போகட்டும். அவங்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணிக்க மாட்டாங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, மற்றவங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இவங்கதான் பூரண புருஷர். இன்னும் கேட்டா தங்களுக்காகவே ஜெபம் பண்ணிக்க மாட்டாங்க. நிறைய பேர் யாரெல்லாம் தங்களுக்காக, தங்க தேவைக்காகவே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க இன்னும் பூர்ண வளர்ச்சி அடையல. நீங்க மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க பிரச்சனை தானா நீங்கும். அதான் பழமொழி சொல்லுவாங்க, ஊராம் வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும். இது நிறைய பேருக்கு அர்த்தம் புரியாம இருந்துச்சு. ஒரு வயசானவர் சொன்னாராம், ஊரா விட்டு பிள்ளைன்னா உன் பொண்டாட்டி, அந்த ஊரா விட்டு பிள்ளைய நீ ஊட்டி வளர்த்தா அந்த பொண்டாட்டி வயிற்றுல வளர்ற உன் குழந்தை தானா வளரும் அப்படின்னு சொன்னோன்னு, அப்படியா அப்படின்ட்டு. அப்போ நிறைய பேர் இது தெரியாம ஊரா விட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் போய் போய் ஊட்டிட்டு இருந்தா இப்படி இல்லை. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பூரண புருஷராய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பக்தி விருத்தி அடைய வேண்டும். அதே போல அதே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. சீர் பொருந்தணும். அல்லேலூயா. சீர் பொருந்ததுன்னா என்ன பாருங்க, ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைய ட்ரெஸ் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு பையன் ஒரு டி ஷர்ட்டை தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டு வந்துடுவான். ஆனா ஒரு பெண் குழந்தைய ட்ரெஸ் பண்ணோம்னா அந்த குழந்தைக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி தலை சீவணும், அந்த தலைக்கு பின்னல் போடணும், அதுக்கு மேட்சா அந்த துணிக்கு மேட்சா கிளிப் வைக்கணும், ரப்பர் பேண்ட் வைக்கணும், என்னென்னவோ வேலைகள் இருக்கு. அப்ப பாருங்க, சீர் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா சீரா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சீர் பொருந்த வேண்டும். பரிசுத்தவான்கள் நாம யார்? பரிசுத்தவான்கள். அப்ப நாம எப்படி இருக்கணும்? சீர் பொருந்தி இருக்கணும். அழகா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறோம் பத்தியா, அது போல
ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் சீர் பொருந்தினவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அன்பா, ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திர சிஸ்டர், அதான் சீர். அவங்க சீர் எப்படின்னு காட்டும். அப்படி மூஞ்சி திருப்பின்னு போனா அது சீர் கிடையாது. சீர் பார்க்குறவங்களை விசாரிக்கணும், பார்க்குறவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட அன்பா பேசணும், அவங்களுடைய குறைகளை கேட்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும், ஊழியம் செய்யணும். நாம் பரிசுத்தவான், நீங்க பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டின்னா நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க சீர் பொருந்தணும். சீர் பொருந்துறதுன்னா என்ன? அக்கம் பக்கத்துல உங்க பக்கத்துல இருக்கிறவங்க தேவ பிள்ளைகளுடைய பிரச்சனையை நீங்கள் முதல்ல தெரிஞ்சிருக்கீங்களா? அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கிறது, அதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணணும். அந்த பிரச்சனையை ஆண்டவரே நீர் மாற்றும் ஆண்டவரே, உங்க பிரச்சனைக்காக நான் ஜெபம் பண்றேன் சிஸ்டர், உங்க பிரச்சனைக்காக நான் ஜெபம் பண்றேன் பிரதர் அப்படின்னு அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு அவங்களுக்காக பாரப்பட வேண்டும். அவங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இப்படிதான் சீர் பொருந்த வேண்டும். 15 வசனத்துல அன்புடன் சத்தியத்தை என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்ப அன்புடன் சத்தியத்தை கை கொள்றோமா? நிறைய பேர் ஆசீர்வாத செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்றோம், கடிந்து கொள்ளுதலின் செய்தியை வெறுக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். சத்தியம் அவர் வார்த்தை, அது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் அதுவும் தேவைதான். பாவக்காவையும் தேவன் தான் படைத்திருக்கிறார். அந்த பாவக்காய் சாப்பிட்றவங்களுக்கு சுகர் வராது. அப்ப பாவக்காய் சாப்பிடுவாங்க. சிலர் சுகர் வந்த உடனே தான் பாவக்காய் சாப்பிடுவாங்க. இன்னும் பாவக்காவா சாப்பிட்றீங்க, சுகர் வந்துருச்சு, அதான் பாவக்காய் சாப்பிட்றோம். அது முதலே சாப்பிட்ருந்தா, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்ருந்தா, ஸ்வீட்டை கொஞ்சம் நிறுத்திட்டு பாவக்காயா கொஞ்சம் சாப்பிட்ருந்தா. அதனால இன்று முதல் நீங்க பாவக்காய் துவையலை நீங்க செய்யுங்க, பாவக்காவை ஃப்ரை செய்யுங்க, உங்க வீட்டுல எல்லாருக்கும் சுகர் வராம இருக்கும். அல்லேலூயா. அது போலதான் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் அன்புடன். ஏன் அன்புடன்? சத்தியம் சில நேரத்துல கசப்பா இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன், எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் சொல்லுகிறார், இந்த புஸ்தக சுருளை நீ புசி. அதை அவரே ஊட்டி விடுறார். புஸ்தக சுருள், அந்த புஸ்தக சுருள் அவர் வயிற்றுக்குள்ள போகுது, அதுக்கப்புறம் நீ அதில இருந்து பேசுன்னு சொல்றார். ஒரு புஸ்தக சுருளை எசேக்கியேல் தீர்க்கதரிசியை சாப்பிடும்படிக்கு சொன்னார். அதான் சத்தியம். அப்ப பைபிள் ஃபுல்லா நம்ம சாப்பிடணும். பைபிள் ஃபுல்லா அந்த சத்தியத்தை அன்புடன் கை கொள்ள வேண்டும். அதை சாப்பிடுறது போல அதை கை கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அப்பதான் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர முடியும். தலையாகிய கிறிஸ்துவுக்குள். தலை அப்படின்னாலே நம்ம ஊர்ல ஒருத்தர் ஞாபகம் வருது, தலை தோனி. எல்லாருக்கும் தலை தோனி, தலை தலைன்னு பேர் வச்சுட்டாங்க. பாவம் தோனின்றவர் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து சென்னை அந்த டீமுக்காக வளர்றாரு, அதனால அவருக்கு பேர் தலைன்னு வச்சுட்டாங்க. அப்போ அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் தலை தலை வரப்போறாரா, தலை தோனி வரப்போறாரா, 6 அடிக்கு வராரா, 4 அடிக்கு போறாரா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ ஒரு மனுஷனையே தலையா வச்சிருந்தா, தலையாகிய கிறிஸ்து, எல்லா தலைக்கும் மேலான தலை இயேசு கிறிஸ்து. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த வளர்ச்சி வளர்வதற்காக தான் தேவன் நம்ம மேல இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். அப்ப நமக்குள்ள, நம்மோடு, நம்ம மேல இயேசு இருந்தா நாம் வளர வேண்டும், கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். முன்ன மாதிரி அவங்க இப்ப கோவப்படுறது இல்ல. ஏன் கோவப்படுறது இல்ல? இப்ப வளர்ந்துட்டாங்க. அல்லேலூயா. முன்ன மாதிரி அவங்க பேசுறது இல்ல, முன்ன மாதிரி திட்டுறது இல்ல. ஏன்னா இப்போ அவங்க வளர்ந்துட்டாங்க. அதுதான் காரணம். அப்ப நாம் வளர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். எப்படி சரீர வளர்ச்சி அடையுதோ அது போல ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய வேண்டும். உள்ளான மனுஷன் பலம் கொண்டு உள்ளான மனுஷன் வளர வேண்டும்.
சரீரத்துக்கு பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, ஸ்டார் பிரியாணி, அதுக்கப்புறம் ஹைதராபாத் பிரியாணி, இன்னும் நம்ம வெளி பிரகாரமான சரீரத்தை வளர்க்கறதுக்கு பிரியாணியா வாங்கி வாங்கி சாப்பிட்றோம். வெளி பிரகாரமான சரீரம் வளர உள் பிரகாரமான ஆவிக்குரிய மனுஷன் வளர்றதுக்கு சத்தியத்தை தான் நம்ம சாப்பிடணும். அல்லேலூயா. சில நேரத்தில் அந்த சத்தியம் பாவக்காய் மாதிரி இருக்கும், சில நேரத்தில் சேலத்து மாம்பழம் போல இருக்கும், தித்திக்கும் மாம்பழம் போல, சில நேரத்தில் அது ஊறுகாய் மாதிரி இருக்கும். ஆனா எப்படி இருந்தாலும் அந்த சத்தியத்தை நம்ம உட்கொள்ள வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். அதே போல அடுத்தது பார்க்கிறோம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வீணான சிந்தையில நடக்க கூடாது. வீணான சிந்தையில் நடக்கிறதுன்னா என்ன? ஒருத்தர் தூங்கிட்டே இருக்காருன்னு வைங்க, கனவுல எழுந்துச்சு நடந்தாருன்னா நல்லா இருக்குமா? அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன்னா கனவுல எழுந்துச்சு நடக்கிறவங்க ட்ரெயின்ல போறாங்கன்னு வைங்க, ட்ரெயின்ல போயினே இருக்கு ட்ரெயின், திடீர்னு கனவுல எழுந்துச்சு நடந்து ட்ரெயினுடைய கதவை திறந்து வெளியில் நடந்து போயிட்டாங்கன்னா செத்து போயிடுவாங்க. அப்போ வீணான சிந்தனையிலே நடக்கக்கூடாது. நம்முடைய கனவுல வர்றதெல்லாம் நிஜமாகாது. அப்ப வீணான சிந்தனை, நம்முடைய சிந்தனை வீண். அந்த வீணான சிந்தனைக்கு தக்கதாக நாம் நடக்க கூடாது. இயேசு கிறிஸ்துடைய சிந்தையே நம்மில் இருக்க வேண்டும். கல்வாரி சிலுவையினுடைய சிந்தையே நமக்கு இருக்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிந்தனையின்படி நடக்கல. அவர் முதல் சொன்னாரு, அப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்கட்டும். அவர் ஆசைப்பட்டாரு இந்த சிலுவையில மரிக்காம இருக்கலாம். ஏன்னா சிலுவை கஷ்டம். பாவிகள் அவரை தொடுவாங்க, அருவருப்பா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அவர் ஆணி அடிப்பாங்க. அவர் தேவகுமாரன், அவருடைய மரியாதை கெட்டுரும். அவர் மேல எச்ச துப்புவாங்க, காரி துப்புவாங்க, கன்னத்துல அடிப்பாங்க, தலையில கோலால அடிப்பாங்க, அவர் வாரினால் அடிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, நிர்வாணப்படுத்துவாங்க. இதெல்லாம் கஷ்டம். அப்போ தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறம் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. தன்னுடைய சிந்தைப்படி அவர் நடக்கல, உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது ஒப்பு கொடுத்துட்ட உடனே எல்லாம் தானே நடக்குது. போர் சேவர் வராங்க, கைது பண்றாங்க, கூட்டிட்டு போறாங்க, வாரினால அடிக்கிறாங்க, தலையில அடிக்கிறாங்க, ஓங்கி அடிக்கிறாங்க, கன்னத்துல அடிக்கிறாங்க. எல்லா துன்பத்தையும் பாடுபட்டு மரணம் அடைஞ்சு உயிரோடு எழுந்துட்டார். அப்போ அவருடைய சிந்தையின்படி நடக்காம தேவனுடைய சிந்தையின்படி நடந்ததுனால இன்னைக்கு வானோர் பூதனத்தோர் பூமிக்கு கீழானவர் யாவருடைய முழங்கால்களும் இயேசுவுக்கு முன்பாக முடங்கும்படிக்கு செய்தார். நாவுகள் யாவும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும்படிக்கு செய்தார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். இன்னைக்கு பரலோகமே இயேசுவின் பாதத்துல தான் விழணும். தேவன் அவர் அப்படி உயர்த்திட்டார். ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன். தேவனை தவிர மற்ற எல்லாரும் இயேசுவுக்கு கீழே தான். அப்படி உயர்த்திட்டார். ஒரு மனுஷனாக பிறந்த இயேசு இன்னைக்கு தேவகுமாரனாக, அவர் தேவகுமாரனாக இருந்தவர் தான் மனுஷனா வந்தாரு. இங்க ஜெயிச்சு இன்னைக்கு சிங்காசனத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. அது போலதான் நாமும் வீணான சிந்தையில் நடக்காம இருந்தா நாமும் ஜெயித்து அவரோடு கூட சிங்காசனத்துல உட்கார்வோம். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆட்சி செய்வோம். அதனால நாம் அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவன்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். 20ஆம் வசனத்துல, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இயேசு எப்படி நடந்தாரு, இயேசு எப்படி வாழ்ந்தாரு, இயேசு என்ன போதிச்சாரு, இயேசு எதை குறிச்சு பேசினாரு, இயேசு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரு, இயேசு என்ன செஞ்சாரு. நாம இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷரை அல்ல, கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல 22ஆம் வசனத்துல, பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். பழைய மனுஷன் அவனை களைந்து போடணும்.
இதெல்லாம் இன்னும் ஒண்ணு மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா நேரங்கள் தாமதமாகி கொண்டிருக்கு. 4:23 உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களா இருக்க வேண்டும். எப்பெல்லாம் தேவனை துதிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்முடைய ஆவி புதுசா மாறணும். தேவனுக்குள்ள புதிய ஆவி, புதிய ஜீவன், புதிய மனுஷன், அப்படி நம்மளை தேவன் மாத்தணும். அப்போ நம்முடைய இந்த காரியத்துக்காக தான் தேவன் நம்மோடு கூட வாசம் பண்றாரு. இதெல்லாம் நம்மளை செய்ய வைக்கிறதுக்காக தேவன் நம்மோடு வாசம் பண்றது மட்டுமல்ல, 4ஆம் அதிகாரம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருபை, தேவனே நம்மோடு வாசம் பண்றார், நம்மேல் வாசம் பண்றார், நம்மோடு வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இது போக கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருபை இரண்டாவது பிரைஸ் கிருபை. முதல் பிரைஸ் தேவனே நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவது கிருபையை நமக்கு கொடுக்கிறார். மூணாவது பிரைஸ் என்ன தெரியுங்களா? 8ஆம் வசனத்துல, ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். மூணாவது வரங்கள் கொடுக்கிறார். இந்த 3 பிரைஸும் நமக்கு வேணும். 3த்தையும் நமக்காக தராரு. அவரே நமக்கு தராரு, அவருடைய கிருபையை தராரு, அவருடைய வரங்களை தராரு. அல்லேலூயா. இது எல்லாம் எதுக்காக தராரு? நாம எப்படி நடக்கணும், அழைப்புக்கு பாத்திரவன்களா நடக்கணும், அன்பினால ஒருவர் தாங்க வேண்டும், ஆவியின் ஒருமையை காத்து கொள்றதுக்காக, பூரண புருஷரா மாறுவதற்காக, சீர் பொருந்துவதற்காக, பக்தி விருத்தி அடைவதற்காக, அன்புடன் சத்தியத்தை கை கொள்றதுக்காக, கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளருவதற்காக, வீணான சிந்தையிலே நடக்காம இருக்க, அதே போல கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள, பழைய மனுஷனை கலைந்து போட, உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய் இருக்க 12 காரியத்தை பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவன், எங்கள் ராஜாதி ராஜா, எங்கள் கர்த்தாதி கர்த்தர், இதுவரை எங்களை வழி நடத்தி கொண்டு வந்த தேவன். அப்பா, எத்தனை ஆபத்துல எங்களை காப்பாற்றினீர். மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அது போல கடந்த வாரங்களில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை போராட்டங்கள்ல நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை தேற்றினீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றினது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களோடு இருக்கிறீர். உம்முடைய கிருபையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உதவிக்கு உம்முடைய வரத்தை கொடுத்திருக்கிறீர். எதற்காக? நாங்கள் சீர் பொருந்தி வாழ்வதற்காக, பூரண புருஷராய் வாழ்வதற்காக, அழைப்புக்கு பாத்திரவன்களாய் நடப்பதற்காக, ஒரு புதிய மனுஷனாய் மாறுவதற்காக, ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து கொள்வதற்காக. இதற்கெல்லாம் எங்களுக்கு இந்த தயவு பாராட்டினீர். பழைய ஏற்பாட்டு காலத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அப்பா பிரவேசிக்க முடியாது. ஆனா இப்பொழுதோ எங்களை நீரே எங்களுக்குள்ள வந்து விட்டபடினாலே எங்களுடைய அப்பா சரீரம் உங்களுடைய ஆலயமாகவே மாறிவிட்டது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, இதனால வந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல மறைந்து போகட்டும். அவங்களுடைய வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல அவங்களை விட்டு நீங்கி போகட்டும். அவங்களுடைய குறைகள் எல்லாம் மாறி நிறைவாய் அவர்களை ஆசீர்வதியும். தேவைகள் எல்லாம் சந்தியும். கண்ணீர்களை நீர் தொடையும். கவலைகளை மாற்றும். சமாதானங்கள் குறைகளை நீக்கி சந்தோஷத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும் ஐயா. நாங்கள் மீண்டும் ஒருவர் சந்திக்கிற வரை உங்களுடைய கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. உமக்கு சகல துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் எங்கள் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.